வணக்கம் நண்பர்களை. மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அருந்ததிக்கு போட்டியாக நம்ம ஜானகி அம்மா களம் இறங்குறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்குது. நம்ம ரகுராம் நம்ம ஜானகிக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்குதா, இது எனக்கு தெரியாமல் போச்சு. நான் ஜானகியோட திறமையை நான் கண்டுக்குள்ளே இல்லை. அவள் என்னை பற்றி யோசித்தால தர நான் அவளை பற்றி யோசிக்கலை அப்படின்னு தனக்கு குற்றத்தை உணர்ந்து நம்ம ஜானகி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் மாயா தான் காரணம். அவளுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னே அதை வெளிக்கொண்டு வர காரணமாக இருந்த மாயாவையும் பாராட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா இனி அருந்ததியே சொல்லிடுறாங்க, இந்த நாட்டியத்தில் எனக்கு ஈடாக யாருமே ஆடுறதுக்கு இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல என்னை விட மேலாட்டு ஜானகியம்மா ஆடி என்னையே மெய் சிலிருக்க வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அருந்ததி. அதோட பார்த்தா நம்ம ரகுராம் ஜானகியை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அது ரெடியான பரபரப்பு கட்டம்னா பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ரைஸ் மில்லில் கதிர் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. கோவிந்தன்னையும் ஒருத்தர் நம்ம பார்வதி ஏற்பாட்டில் சேர்ந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் நம்ம கோவிந்தன்ட்ட பார்வதி சொல்லியிருப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணு, எல்லாமே கதிருக்கு எதிராக பண்ணு. கதிர் இந்த ரைஸ் மில்லில் நல்ல மதிப்பை மாமா கிட்ட எடுக்கக்கூடாது, அதுக்கு தகுந்தவாறு பண்ணிடு அப்படின்னு சொல்ல நேரம் லோடு மேன் எல்லாம் லீவு அப்படின்னா இந்த அரிசி மூட்டை அவ்வளோத்தையும் ஏற்றி வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போனோம். எப்படி இந்த மூட்டையை ஏற்றுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கதிர் கேஸு சிலிண்டரை தூக்கி சர்வீஸ் அதனால் கண்டிப்பாக இது என்னால் முடியும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டு 100 நெல் முட்டையை தன்னந்தனியாக சுமந்து ஏற்றிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பார்வதி கிட்ட கால் பண்ணி கோவிந்தை சொல்கிறாரு, இந்த பாருங்கள் உங்கள் கதிர் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், அவர் தன்னந்தனியாக 100 மூட்டை அரிசியையும் ஏற்றிட்டாரு. லோடு மேனெல்லாம் ஸ்ட்ரைக்கு, ஆனால் அவர் யாரையும் எதிர்பார்க்கல, அவரே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல நேரம், ஓ அப்படியா, நீ என்ன பண்ண, நான் எவ்வளோ நாளும் தாரேன், யாரை பிடிப்பேன்னு தெரியாது, அந்த அரிசி மூட்டையை அவன் ஏற்றி வச்சிருக்க, அதெல்லாம் கீழே இறக்கிட்டு அதுக்கு பதிலாக தவிடு மூட்டையை ஏற்றி வச்சிரு, அவன் அவமானப்படணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டுறாங்க. அதே மாதிரி அந்த நபரும் நெல் மூட்டையெல்லாம் கதிர் ஏற்றினதை இறக்கி வச்சுக்கிட்டு தவிடு மூட்டையை தூக்கி அடுக்கி வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா லோடு மேனெல்லாம் ஸ்ட்ரைக் ஆனால் நம்ம கதிர் கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் ஏற்றிட்டான் நெல் மூட்டையை தன்னந்தனியா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவா மணி இவங்க எல்லாம் ரகுராம்கிட்ட சொல்லி, நம்ம ரகுராம் இவன் பரவாயில்லையே இவ்வளோ பெரிய வேலைக்காரனாக இருக்கானே அப்படின்னு புகழ மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நம்ம மணி பார்க்குறாங்க, ஐயையோ கதிர் நீ ஏற்றி வச்சதெல்லாம் தவிடு மூட்டைடா, நெல் மூட்டையெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுறாரு. நம்ம கதிருக்கே பயங்கர ஷாக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ரகுராம் அதானே பார்த்தேன், இவன் யாராவது ஒத்த ஆளாட்டு இவ்வளோ நெல் மூட்டையை ஏற்றுதா, இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிட்டு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதே நேரத்தில் போடா இந்த தவிடு முட்டையை ஏற்றி வச்சுட்டு ஏதோ வீரங்கனங்க நிற்கிற பாரு அப்படின்னு கதிரை அப்படியே வெளுத்தெடுத்துட்டாங்க நம்ம ரகுராம். நம்ம கதிருக்கு ஏகப்பட்ட சேமா போச்சு. என்னடா இது, நம்ம நெல் முட்டையை தானே ஏற்றி வச்சோம், ஆனால் எப்படி இதெல்லாம் தவிடு முட்டையாக மாறிச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த இடத்துல ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கதிர் வீட்டுக்கு வந்ததும் சொல்கிறாங்க, இந்த ரைஸ் மில்லில் இப்படியெல்லாம் நடக்குது, நான் நெல் மூட்டையை தான் தூக்கி வச்சேன், ஆனால் மாமா கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் கீழே இறக்கிட்டு தவிடு மூட்டையாக எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியலை தானே அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே நம்ம பார்வதி சித்திக்கு நீங்கள் அங்கே போகிறது பிடிக்கலை, அதனால தான் அவங்க ஏற்பாடாக தான் இருக்கும், உங்களுக்கு போட்டியாக ஒரு ஆளையே வேலைக்கு விட்டுருக்காங்களே, அப்போ யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அவங்கள தானே வேலைக்கு எடுப்பாங்க, அப்பா அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவங்களோட வேலை தான், ஆனால் நீ என்னை கவனமாக இரு வேலையில் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாதானா நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒருக்கா ஏமாறலாம், இனி டெய்லி ஏமாற முடியாது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அருந்ததி நான் பணத்துக்காக நான் தொழில் பண்ணலை அப்படின்னு சொல்ல நேரம் மாய சொல்கிறாங்க, இல்லை நீ பணத்துக்காக தான் செய்கிற, நான் இதை கலையாட்டு பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்சதை அப்படின்னு நான் பார்க்குறேன், நீ இது மூலமாக பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நீ பண்ணுறாடி அப்படின்னு அருந்ததி கிட்ட நம்ம மாய சொல்ல
சொல்ல நேரம் சவால் விடுறாங்க அருந்ததி. எனக்கு ஈடாக இந்த ஊரில் யாருமே நாட்டியம் ஆட முடியாது, இதை வந்து எல்லாரும் பாருங்கள், நான் ஆடி காட்டுறதுக்கும் நீ ஆடி காட்டுறதுக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து அருந்ததி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அருந்ததி முடிச்சிடாங்க. நம்ம ரகுராமை பார்த்து இந்த பாருங்கள் என்ன அளவுக்கு இதே மாதிரி யாரால் ஆட முடியும், நீங்களே சொல்லுங்கள் யார் ஆடுனா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களே இந்த நாட்டிய பள்ளியெல்லாம் நடத்திட்டு போட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம மாயா பார்த்துட்டு உனக்கு அளவுக்கு யாருமே ஆட முடியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க, நான் ஆட போகிறதில்ல, இப்போ வந்து ஒருத்தங்க ஆட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரகுராம் இவ ஆட மாட்டாளா, அப்போ யார் தான் ஆட போகிறா அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம ஜானகியம்மா வந்து காலைல சலங்கையெல்லாம் போட்டுட்டு ஆட தயாராகிறாங்க. நம்ம ரகுராம் பார்க்குறாங்க, ஜானகிக்கு நாட்டியத்தை பற்றி என்ன தெரியும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்க நேரம் தான் நம்ம ரகுராம் முன்னாடி நம்ம ஜானகியம்மா தான் ஒழிச்சு வச்சுருந்த அவ்வளோ திறமையும் கொட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராமை வாயை பிளந்து ஆணி பிளக்குறாங்க. என்ன ஜானகிக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சே, இதை வெளிப்படுத்தினது எல்லாம் மாயாவோட வேலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கண் இமைக்காமல் நம்ம ஜானகியோட நாட்டியத்தை பார்த்துட்டு நம்ம அருந்ததியே வந்து அரண்டு போயிடறாங்க. நான் என்ன அளவுக்கு யாருமே ஆட முடியாது, நாட்டியத்தில் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு வந்து இப்போ எனக்கு உணர வைக்குது. யார் வேணாலும் அந்த தொழிலில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பழகிக்கிடலாம் அப்படின்னு வந்து ஒரு சாட்சி ஜானகியம்மா இவ்வளோ வயசான காலத்தில் இவ்வளோ அழகாக இந்த நாட்டியத்தை வந்து விரும்பி நேசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஈடு இணையே இல்லை அப்படின்னு வந்து நம்ம அருந்ததி வந்து ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஜானகியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ரகுராமே ஜானகி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஜானகி, உன் கணவராக இருந்தேன், நீ ஒன்று எனக்கு தேவை எல்லாமே உனக்கு இது வந்து தெரிஞ்சு அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்த, ஆனால் உன்னோட ஆசை தேவை அதை என்னால் வந்து நிறைவேற்ற முடியலை, நான் வந்து அதை பற்றியும் யோசிக்கவும் இல்லை. இப்போ மாயா இப்படி ஒரு விஷயம் உனக்குள்ள திறமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் அதை தெரிஞ்சுக்கிட மாட்டேன், நான் அதை நிறைவேற்றணும்னு நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து சொல்லுறேன், கண்டிப்பாக வந்து திறமைக்கு ஈடு எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதே நேரத்தில் இனி இந்த நாட்டிய பள்ளியை வந்து கண்டிப்பாக பிரியமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து உங்கள் ஆசையை வந்து ஒரு நாட்டியராக வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எல்லாம் ஒன்னால தான் மாயா, அவரே இப்படி சம்மதிப்பாருன்னு நினைக்கல, ஆனால் நீ அவர்கிட்ட இருந்தே சம்மதம் வாங்கி தந்துட்ட, அதை விட பெரிய விஷயம் எனக்கு வேற என்ன இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அருந்ததி வந்து திருந்தி இனி வந்து திறமை இருக்கவங்க நாட்டிய பள்ளியை வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மனம் மாறி விட்டுட்டு போகிறாங்க. நம்ம பத்மா பார்வதி என்னடா கொடுமையாக இருக்குது, இந்த அருந்ததி நாட்டிய பள்ளியை நிறுத்திடுவான்னு பார்த்தா அவள் நாட்டிய பள்ளியை வந்து நடத்தட்டோன்னு விட்டுட்டாளா, இது சரிப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க.